நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளை. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன். எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கும் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் இருப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள். இது உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பவர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் மிதுன ராசி. எப்போதுமே சரிங்க, மிதுன ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்கள் எடுத்துக்கங்க, நல்லா ஒரு அறிவாக யோசிப்பாங்க. எப்படி கோவத்தை காட்ட மாட்டாங்க. எப்படி கோவத்தை நீங்கள் எதிரையே பார்க்க முடியாது. எப்போதுமே குணம்தான், பிடிச்ச குணம், நல்ல அறிவான குணம், திங்க் பங்குடைய குணம். எப்படி பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்கணும் இந்த மிதுன ராசிக்கிட்ட. யாருக்கிட்ட எப்படி பேசினா எந்த காரியத்தை எப்படி சாதிக்குன்னு சொல்லி அறிவாக யோசிப்பாங்க. நீ அடிதடியில் வா, நான் அறிவில் உன்னை அடிக்கிறேன்பாங்க. எப்படி ஒருத்தனை கைக்கு நீட்டி அடிக்கணும் உங்கள்கிட்ட அவசியம் கிடையாது. உங்கள் ஞானத்தை வெளியில் கொண்டா நீங்கள் பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க. எல்லார்ட்டையும் ஒரு ஞானம் இருக்குது, அதை வெளில கொண்டாடாமல் நிறைய பேர் இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க. எப்படி உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது பார்த்தீங்களா? இதை வெளியில் கொண்டாதான் நீங்கள் பெரிய அளவு அறிவுக்காரகன், புத்திக்காரன் மிதுன ராசிக்காரங்க அனைவரும் சொல்கிறேன். படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் கணக்கு வழக்கில் பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணும் பாருங்க. இவங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சலாம் இது மிதுன ராசி தான். அந்த அளவுக்கு ஞானம், புத்தி, அறிவு, திறமை எல்லாமே இருக்குங்க மிதுன ராசிக்கிட்ட. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரகப்பயிற்சி. ஏன் இந்த சுக்கிர பகவானுடைய கிரகப்பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னா, சனி பகவானுடைய இணைகிறாரு, சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறாரு. எப்படி சுக்கிரனை யார் சொல்லுங்க? மகாலட்சுமி அதிதேவதை மகாலட்சுமி. அதுவும் ஈஸ்வர பெருமான் சனீஸ்வர பகவானை இணைகிறாரு. அதனால தான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் உறவினர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் சனி பகவானை பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கும் சொல்கிறேன். சனி பகவான் சனி தேசம் வந்தாலும் சரி, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த நேரம் இந்த 25 நாள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் உங்களுக்கு தலையெழுத்து மாறும். பார்த்துங்க, சரியாந்திர யோகமான நேரம். எப்படி கேந்திர யோகத்துல சுக்கிரன். இப்படிதான் உங்களுக்கு சொல்லுவேன். எப்படி கேந்திர யோகத்துல சுக்கிரன் 10ஆம் இடத்துல சுக்கிரன், சனி பகவானும் 10ஆம் இடத்துல. உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிகமாக அந்த சுக்கிரபானம்? ஏன் நம்ம வீடியோ உங்களை விடாம இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து நான் செக் பண்ண சொல்றேன் தெரியுமா? 5ஆம் இடத்து அதிபதி. எப்படி நீங்க செஞ்ச புண்ணியம், உங்களுக்கு குலதெய்வம் செஞ்ச ஒரு புண்ணியம், உங்களுடைய குழந்தைகள் செய்த நல்ல விஷயம், நீங்க போன ஜென்மத்தில் போன பிறவில செஞ்ச தர்மம் இப்போ உங்களை காப்பாற்ற போகுது. 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல. ஆசையை அடைய ரெடியா. இப்படிதான் உங்களை சொல்லுவேன். உங்கள்கிட்ட நிறைய ஆசை இருக்கு தெரியுமா? கேட்டு பார்த்துங்க. நான் சொல்லிட்டேன்ல, மனசுக்குள்ள ஆசை தோணும். ஏன்னா சுக்கிரன்னா ஆசை தூண்டக்கூடிய கிரகம். 5ஆம் வீட்டு அதிபதி. விதி ஜாதகம் நல்லா இருந்தா இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களா ஆசை? நான் ஓப்பனாக சொல்றேன், என்ன நினைக்கிறீங்களா ஆசை, அந்த ஆசை நிறைவேறலாம் திருப்பி கேளுங்க.
கண்டிப்பா கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு, அதுவும் சனி பகவான் சேர்ந்து உட்காந்துருக்காரு. இப்ப எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, அந்த சகிப்புத்தன்மை, அந்த பொறுமைத்தன்மை இப்போ உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். கவலையே படாதீங்க. எப்படி ஈஸ்வரன் இறைவனே உங்கள் பக்கம், மகாலட்சுமி உங்க பக்கம். தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க, உங்களால முடியும். எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டாவே கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு இப்போ எல்லாமே யோகமாக இருக்கும். உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கான நேரம் இப்போ வேலை செய்யும். பார்த்துக்குங்க, டைமிங் பக்காவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? சரி, மிதுன ராசிக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? புதன் வக்கரமாக இருக்காரு, காசு பணம் பொருளாதாரம் இறுக்கி பிடிச்சிருக்கும். நீங்கள் கேட்டுக்குங்க, காசு வருமானத்தில் பொருளாதார பிரச்சனை, இட பிரச்சனை, வண்டி வாகனம் வீண் செலவு இருந்துச்சான்னு மட்டும் இங்கே கேட்டு பாருங்க. இதில் இல்லைன்னா திருப்பி கேளுங்க. பல்லு வலி வந்துச்சா? எப்படி இந்த காது மூக்கு தொண்டை பல்லு வலி இருந்தாங்க மிதுன ராசிக்காரன், ஆமாம்பாங்க. இட பிரச்சனை கேட்டு பாருங்க, ஆமாங்க. அம்மா அப்பாவுக்கும் யாராச்சும் ஒருத்தருக்கு மருத்துவ செலவு இப்போ வந்துச்சான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. உங்கள் சொத்து வீடு கட்டி குறை கிடக்குதா? எப்படி வீடு கட்டி குறை கிடைக்குதா? வண்டி வாகன செலவு வந்துச்சா? அம்மா அப்பாவுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் வந்துச்சா? உங்களுக்கு உடம்பு சுகத்தில் பிரச்சனை வந்துச்சா? எப்படி இந்த சோல்ட்ரு பகுதியை பார்த்துக்கணும். சோல்ட்ருக்கு வயிறுக்கு மேலே செரிமான பிரச்சனை, இதய சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், கைகால் வலி, இது மாதிரி நிறைய விஷயம் இருந்தால் கேட்டு பாருங்கள். இதில் மறுப்பே சொல்ல முடியாது இந்த மிதுன ராசிக்காரங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது எல்லாமே 2 மாதம். யாருக்கு கோச்சாரக ஜாதக தசாபுத்திலேயே இப்போ இந்த கோச்சாரகம் இது மாதிரி உடம்புல இந்த தன்மையை உண்டு பண்ணும். வேலையில் பிரச்சனை உண்டு பண்ணும், கடன் பிரச்சனை கொடுக்கும், தாய்மாம உறவுல ஒரு விரிசலை கொடுக்கும். எப்படி தாய்மாம உறவு, கடன் பிரச்சனை, எதிரி பகை, கடன் பிரச்சனை, வில்லங்கத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டாந்து வச்சிருக்கும். நீங்கள் கேட்டுங்க, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருங்க. இதனால சொல்கிறேன், 45 நாள் புழிஞ்சு விட்டாரு. கேட்டுக்குங்க, காசு பணத்திலையும், சகோதர உறவுலையும், தாய்மாம உறவுலையும், பெருங்கொண்ட பணத்திலையும், வேலையிலையும், மேல் அதிகாரிகிட்டையும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன்லையும் நிறைய தடங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார். ரத்தத்தில் எலும்பு சார்ந்த பிரச்சனை, எப்படி எலும்பு, நம்முடைய உடம்புல வயிறு சார்ந்த பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் ஒரு தடங்கள், தொழிலில் ஒரு மந்தமான தன்மை, இது எல்லாமே மிதுன ராசிக்கு இருந்தால் கேட்டால் இதில் மறுப்பே என்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மிதுன ராசிக்காரங்க. அனைவருக்குமே முருகனுடைய அருள் கண்டிப்பாக இப்போ இருக்கும். உங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க நீங்கள் ரெடியா? ஜாதகத்தில் இப்போ சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் எல்லாமே உச்ச கடத்துக்கு போக போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு செலவை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். 12ஆம் வீட்டு விரையாதிபதி, மருத்துவமனை, விரைய செலவு எல்லாமே காட்டக்கூடிய சுக்கிர பகவான். இப்போ அவர் யாருடைய இணைகிறாரு? சனி பகவானுடைய இணைகிறாரு. பாருங்க, கண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அதோட இணைகிறாரு. 8க்கும் 9க்குடையவர் சனி பகவானை சேர்ந்து இணையும் பொழுது வாழ்க்கையில என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி தூக்கி வீச ரெடியா இருங்க மிதுன ராசிக்காரங்க. உங்கள்ட்ட ஞானம் இருக்குங்க, அறிவு இருக்கு, வெளியில கொண்டாங்க. இதுதான் என்னுடைய கருத்து, வெளியில கொண்டாங்க, உங்களால முடியும். நான் பல வருஷமா பிறந்தது கஷ்டப்படுறேன், இல்லைன்னு சொல்லல, பிறந்தது கஷ்டப்படுறேன். எனக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கான இல்லை, முடியல. இப்ப முடியும் பாருங்க உங்களால. ஏன்னா குரு பகவான் புதன் பகவானை பார்க்குறாரு. நான் ப்ளஸ் வச்சு சொல்றேன் உங்களுக்கு, நான் காரணம் இல்லாம ஆதாரம் இல்லாம சொல்லலை. நல்லா பாருங்க, புதனுடைய வீட்டில் குரு, அந்த குரு புதன் பகவானை பார்ப்பார் இந்த சுக்கிர பேச்சில. அதனால இது சரியான நேரம், வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம். எதை வந்தாலும் பயப்படாதீங்க. என்னை பொறுத்தவரை முதல் பலனை நம்ம சொல்லுவேன், சனி பகவானோட சேர்ந்துட்டா தொழில் உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு வர்றது நீங்களா இருப்பீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. ஏதாச்சும் காசு பணத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த பணத்தை இப்போ போய் திருப்பி கேளுங்க, திருப்பி வரலன்னு கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக பெருங்கொண்ட பணமோ இடமோ பூமியிலையோ ஒரு விஷயம், பணம் பொருள் நகை சேமிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நகை வாங்க போறீங்க. ஏன் நகை வாங்க போறீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் பாருங்க, குரு புதனை பார்க்குறாரா, உங்கள் ராசி பார்க்குறப்ப நகை வாங்க வைப்பார்ல, இடத்த வாங்க வைப்பார்ல, பூமி வாங்க வைப்பார்ல, ஏதாச்சும் பொருள் சேமிப்பு வைப்பாரா வைக்க முடியாது. இப்போ என்ன மனசுல ஓடுதா இல்லையா? ஓடணும். காசு பணம் பொருளாதாரம் இன்கம் லாபத்தை பற்றி உங்கள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா கும்பத்துல இந்த புதன் போய் உட்காந்துருக்காரு, குருல பார்க்குறாரு. சுக்கிரன் குருடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக காசு பணத்தை உண்டு பண்ண பார்ப்பாரு. அவர் நேரம் 4ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாங்கணும் சொகுசுக்கார வாங்கக்கூடிய மனசுக்குள்ள தூண்டி விடுவாரு, ஆசை தூண்டுவாருங்க. சுக்கிரன் உச்சமே 5ஆம் இடத்துல ஆசை தூண்டி தான் ஆகணும். இப்போ இடம் வாங்கவோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க வைக்கணும், அதான் அவருடைய வேலை. இது நடக்க போகுது. இப்போ யார் ஜாதக தசாபுத்தி நல்லா இருக்கோ நீங்கள் எழுதியே வச்சுக்கோங்க. இப்போ வீடோ வண்டியோ இடமோ பூமியோ நான் அடுத்த மாதம் எடுக்க போகிறேன் விஷயம் வரும். ஒரு கேஸில் ஜெயிக்க போகிறாங்க, நீங்கள் எடுத்தே பார்த்துக்கங்க. சகோதர சூப்பராக கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு மன வருத்தம் இருக்கா, நீங்கள் கவலையப்படாதீங்க. திருமணத்துக்கு ரொம்ப பிரேக்கை கொடுத்து 2 மாதம் கணவன்களும் ஒரே பிரச்சனைங்க. மாமனார் மாமியார் உறவு, தொழில், உத்தியோகம், நண்பர்கள், கூட்டாளி எல்லாமே ஏமாத்திட்டு தான் எனக்கு நிம்மதி இல்லைங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு எத்தனை பேர் போனீங்க கேட்டு பாருங்க.
ஏன்னா மிதுன ராசி நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்கும், இனிமேல் இருக்காது. படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை, காதல், திருமணம், ரெண்டாவது எல்லாமே ஓகே ஆகும். வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கணும். இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், விட்டுனேன். வெளிநாடு வெளியூரில் உள்ளவங்க நிறைய பேர் மேலதிகாரி பிரச்சனை இருக்குது, வேலை உத்தியோகம் வேறு கண்டி பண்ணால் கண்டிப்பாக மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வேலை செய்யும். எல்லாமே நல்லதாக இருக்குது. அதெல்லாம் நான் கெட்டது சொல்ல வரல. ஏன்னா கேந்திர யோகத்தில் சுக்கிரபகவான் உட்காந்துருக்காரு, அதனால தான் உங்களுக்கு நல்லது நான் சொல்லுறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். டைமிங் பக்காவாக இருக்குது. குரு புதனை பார்க்குற அவ்வளோதான். கரெக்டாக மூவ் பண்ணி அடிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போ திடீர் லாட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அடிக்கும். 8ஆம் வீட்டதிபதி சேர்ந்துருக்காரு, அதனால் திடீர் லாட்ரி அவங்க அடிக்க போங்கிற விஷயத்தை நான் கொண்டு போகிறேன்லாம் சொல்லவே மாட்டேன். திடீர் யோகம் 8ஆம் ஆகுங்க, சனி போல சேர்ந்துட்டாருங்க இந்த சுக்கிரன். அப்போ கண்டிப்பாக அடிக்க வைப்பாருங்க. குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் வெளிநாடு வெளியூரில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பாக அடிக்கும். அதே அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. மிதுன ராசி செம்ம ஜாக்பட் யோகம் இருக்குது. அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் வரும் பாருங்க, சூப்பராக. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகளில் பயங்கரமான ஒரு மாற்றம், அதிக ஒரு எந்த எக்ஸாம் அதிகமாக பாஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த சுக்கிர பேச சொல்கிறேன், படிப்புகளில் சாதிப்பீங்க. 9ஆம் இடத்துல கிரகம் இருக்கார், உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க, நல்ல விஷயம் நடக்கும். இதை மூவ் பண்ணி பாருங்க. உங்கள் குழந்தையால் உங்கள் அப்பாவுக்கு பயங்கரமாக தலைமை போவீங்க. அப்பா அம்மா ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த பேங்க்கில் போய் நீங்கள் கடன் கேட்டு பாருங்க, கடன் கிடைக்கலாம், திருப்பி கேளுங்க. எந்த பேங்க்கில் கடன் பணம் பொருள் நான் சொல்லிட்டேன், எதுலையோ சொத்துலையோ இடையில எந்த ஒரு ஹவுஸ் லோனாக இருக்கணும், எந்த லோனானது எங்கேயாச்சும் காசுலாம் அந்த பணம் உங்களுக்கு வரணும் பாருங்க. உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ரொம்ப செலவு பண்ணிட்டீங்க, இனிமேல் செலவு வராது, பயப்படாதீங்க. ஏன்னா திடீர்னு ஆப்ரேஷனோ திடீர்னு சிசரிங் பண்ணக்கூடிய அமைப்போ, காதோ மூக்கோ தொண்டையோ நீங்கள் கேட்டு பாருங்கள், கால் வலி ஏதாச்சும் ஒரு திடீர்னு உடம்பு மருத்துவ சொல்ல கடுமையாக பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ நட்சத்திரத்துக்குள்ளே போமா, சரியான நட்சத்திரம். முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மிருகசீரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம் சூப்பராக இருக்கும் பாருங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. யூனிஃபார்ம் போட்டு வேலை போகக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டு இருக்குது. தைரியமான வேலை சூப்பராக வைப்பீங்க. நெருப்பு சார்ந்த வேலை நிறைய வைப்பீங்க. கமிஷன் வியாபாரம் நிறைய வைப்பீங்க. பயப்படாமல் ஒரு வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டு நிறைய. எதுக்கும் பயப்படாது, எல்லாமே இறைவன் உங்கள் பக்கம். மிருகசீரத்தில் பிறந்தாவே இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்கக்கூடியவங்க சூப்பராக வேலை செய்யும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. தொழில் லாபத்தில் பயங்கரமாக ஒரு ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை, திடீர் அவமானம், திடீர் கண்டம், திடீர் பிரச்சனை எல்லாமே 45 நாள் புழிஞ்சு விட்டார். உங்களை அப்படியே சாராக புழிஞ்சு சக்கையாக கீழே போட்டார். நிம்மதி இல்லைங்க. ஒரு குழப்பத்தை வந்து கேட்டு பாருங்கள், மிருகசீரத்தில் பிறந்தாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிருகசீரிடம் தான். இப்போ எல்லாமே மாறுது பாருங்கள். இந்த சுக்கிர பேச்சு வந்து உங்களை வாழ்க்கையை டோட்டலாக மாற்றுதுங்க. வெளிநாடு வெளியூர், ஆசைப்பட்ட விஷயம், ஆசைப்பட்ட பெண்ணு, லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நல்ல பேச்சை பேச போகிறீங்க. ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் நல்லதாக அனுகூலமாக வருது, பார்த்துங்க. அடுத்து திருவாதிரையில் பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க. உங்கள் நட்சத்திர அதிபதி நல்லா பாருங்கள், திருவாதிரையோட புதன், ராகுவோட புதன் இணைகிறார். ஏதோ ஒரு பெருசாக வாழ்க்கையில் சாதிக்க போகிறீங்க, ஒரு பெருசாக ஒரு உச்சக்கட்டத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, ப்ரொமோஷனில் போய் நிற்க போகிறீங்க. இது கண்டிப்பாக நடக்கும், பார்த்துங்க. வீட்டில் நல்ல விஷயம், நல்ல காரியம் எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு காசு, பணம், பொருளாதாரம், பேச்சாளர் சண்டை, வாயை கொடுத்து புண்ணாகிட்டேன், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன், எவ்வளோ கம்ப்ளைண்ட் தெரியுமா? திருவாதிரையில் பிறந்தவங்க நிறைய கஷ்டம் 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 கஷ்டம். வாழ்க்கை நிம்மதியே இல்லைங்கிற ஒரு விஷயத்துக்கு போனது யாருன்னா திருவாதிரை. ஒரு குழப்பத்தில் போய், ஒரு தடுமாற்றத்தை போய் ஸ்டெடியாக முடிவெடுக்க முடியாமல் பெருசாக ஆசைப்பட்டு நான் இழந்துட்டேன், ஏமாந்துட்டேன். நிறைய ஒரு ஏமாற்றம் பார்த்துருப்பாங்க. அது திருமணமோ இல்லை வேலையோ தொழிலோ எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். இந்த ராகு யாருக்கு கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பாக கேட்டு பாருங்க. ஆமாம், ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த திருவாதிரை. நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க திருவாதிரத்தில் பிறந்தவங்க. இப்போ எல்லாமே சூப்பராக இருப்பாருங்க. பெருசாக வாழ்க்கையை சாதிக்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போகிறீங்க. எப்படி? தலைமை பொறுப்பு, சகோதர சகோதரி உறவு, லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன், தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க, செலவு இருக்காது. வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்கணும், நிறைய செலவு இருக்குது, இனிமேல் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும் பாருங்க திருவாதிரையில் பிறந்தவங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரித்து போகிற குணமும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும் சூப்பராக இருக்கும். பொய் சொல்லி பிழைக்கணும் அவசியம் கிடையாது, யாரையும் ஏமாற்றி பிழைக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாமே பயங்கரமான ஒரு கற்பனையான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எதுக்கு வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி? இந்த புனர்பூசணத்தில் பிறந்தால் எல்லாமே டைமிங் பக்காவாக இருக்குது. குருவை புதன் பார்க்குறாரு, அதனால தான் சொல்கிறேன். கெட்டதுன்னு உங்கள் நட்சத்திர அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியை பார்க்குறாருங்க.
ஏதோ இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ சுப செலவோ சுபகாரியம் ஏதோ வரப்போகுது, உங்களுக்கு எல்லாமே தடங்களை கொடுத்து ரொம்ப கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, வேலை எல்லாமே எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க, மேலதிக பிரச்சனை எத்தனை பேர் இருந்துச்சு, கணவன் ஒற்றுமை எல்லாமே எத்தனை பேருக்கும் கேட்டு பாருங்கள். நிறைய பேர் பாருங்கள் ரொம்ப தடங்களை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு புனர்பூசணத்தில் நிறைய பேர் ஜாதகம் கொடுத்து இப்போ எல்லாமே சூப்பராக பாருங்க. நகை கடை வைக்கிறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்களே. ஒரு 10 பேருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய யோகங்கள், நிறைய விஷயம், திருமண வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள், அதே மாதிரி வேலை உத்தியில் பதவி எல்லாமே தேடி வருது. பார்க்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.